ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்த வார ராசி பலன் காணலாம். இந்த வாரம் என்ன விசேஷம் அப்படின்னா, குரு பூர்ணிமா வாரம். அதாவது பெற்றோர்கள் பெரியோர்களுடைய குருமார்களுடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் பெறக்கூடிய வாரம். இந்த வாரத்தில் பெற்றோர்களிடமோ பெரியோர்களிடமோ அவச்சொல் பழிச்சொல் சாபம் வாங்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க. குறிப்பாக அப்பாவிடம் பார்த்தீங்கன்னா, அப்பாவிடம் மகன்கள் இந்த வாரம் சாபம் வாங்கினீங்கன்னா அது 7 ஜென்மத்திற்கும் உங்களை நல்லா வாழ விடாது. அப்புறமேட்டி முன்னோர்கள் செய்த பாவம் அப்படின்னு பரிகாரம் பூஜை அப்படின்னு காலம்புறா செஞ்சிட்டே இருக்க வேண்டியதான். இந்த வாரத்தில் குரு பூர்ணிமா வாரமாக இருக்கும்போது பெற்றோர்கள் பெரியோர்களிடம் பணிவாக பேசுங்க, பணிவாக நடந்துக்குங்க, எதிர்த்து பேசாதீங்க. பெற்றோர்கள் பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குங்க. நல்லா இருங்க அப்படின்னு வாழ்த்துனாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு விடலாம். இந்த வார ராசி பலன் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 23/7/2026 அன்று முதல் 31/7/2026 வரை, ஆடி மாதம் 7ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 7:27 பௌர்ணமி ஆரம்பித்து மறுநாள் 29ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8:57 வரை பௌர்ணமி நீடிக்கிறது. பௌர்ணமி தினம்தான் குரு பூர்ணிமா. அதாவது பெற்றோர்களிடம் பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய நாள். இந்த வார கோச்சார கிரக பாத சாரங்களை காணலாம். சூரிய பகவான் பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் முதல் 4ஆம் பாதம் வரை சஞ்சாரம் செய்கிறார். சந்திர பகவான் துலாம் ராசி விசாக நட்சத்திரம் முதல் கும்பராசி அவுட்ட நட்சத்திரம் வரை சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் பகவான் ரிஷபராசியில் தன்னுடைய சொந்த சுய நட்சத்திர சாரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். புத பகவான் புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் இந்த வாரம் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவான் பூச நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் இந்த வாரம் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிர பகவான் சிம்ம ராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பூர நட்சத்திரம் 3, 4 பாதத்திலும் உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலும் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார் வக்கரகதியில். ராகு கும்பராசி அவுட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலும் கேது மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலும் 9 நவகிரகங்களுடைய நட்சத்திர பாதசாரங்கள் இந்த வாரம் செல்கிறது. இந்த வாரம் என்ன அதி முக்கியமான தகவல் அப்படின்னா, செவ்வாயும் சுக்கிரனும் தன்னுடைய சுய நட்சத்திர சாரத்தில் செல்கிறார்கள். சனி பகவான் வக்கரகதியில் தன்னுடைய சுய நட்சத்திரத்திலும், குரு பகவானும் சூரியனும் சனி நட்சத்திரத்திலும். இது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. இந்த வாரம் என்ன முக்கியமான தகவல் அப்படின்னா, சிம்மம் கன்னியில் செவ்வாய் நவாம்ச கட்டத்தில், துலாம் விருச்சிகத்தில் நாமச கட்டத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வார். உயிருள்ள உயிரற்ற, அதாவது ஆடு மாடு உயிருள்ள ஜீவராசிகள், உயிரற்ற அப்படின்னா வண்டி வாகனங்கள், கத்தி கபடம் நெருப்பு. செவ்வாயும் சுக்கிரனும் சுய நட்சத்திர சாரத்தில் செல்லும்போது பார்த்தீங்கன்னா விலங்குகளால் தெருநாய் கூட்டமாக கடிபட்டுக்கும். இப்போ கொம்புள்ள மிருகங்களால் மக்களுக்கு மனிதர்களுக்கு சிலருக்கு ஆபத்து வரலாம். தெருவில் நடந்து போகும்போது நாய் கடிக்கலாம். அதனால் கொஞ்சம் இந்த வாரம் மக்கள் கவனமாக இருக்கணும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா குட்டி புயல் உருவாவதற்கு வாய்ப்புண்டு. கச்சத்தீவில் மீனவர்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கன்னி ராசி அன்பர்களுக்கு
இந்த வார ராசி பலன் காணலாம். சந்திர பகவான் குடும்பஸ்தானமான 2வது வீட்டிலே குரு நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கிறார். பார்த்தீங்கன்னா குரு சாபம் பெற்ற நட்சத்திரம் கன்னி ராசியில் அஸ்த நட்சத்திரம் இருக்கிறது. குருவோட நட்சத்திரத்திலே சந்திர பகவான் செல்லும்போது இந்த வாரம் முழுக்க பெற்றோர்கள் பெரியோர்கள் வயதில் மூத்தவர்களிடம் நீங்கள் பேசும்போது கவனமாக இருக்கணும். வயதில் மூத்தவர்கள் அவங்க மனம் நோகிற மாதிரி, அவங்க உங்களை கெட்ட விதத்தில் திட்டுற மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. பெற்றோர்கள் பெரியோர்கள் வயதில் மூத்தவர்களிடம் இந்த வாரம் முழுக்க கன்னி ராசி அன்பர்கள் மிகுந்த கவனமாக மரியாதையாக மதிப்பாக நடந்து கொள்வது நல்லது. வாடாங்கிறது போடாங்கிறது இதெல்லாம் இந்த வாரம் நீங்கள் தவிர்த்துக்கணும். பெற்றோர்கள் பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குறீங்களோ இல்லையோ அவங்களிடம் சாபம் வாங்காமல் பார்த்துங்க. ஏன்னா கன்னிராசியில் அஸ்த நட்சத்திரம் குரு சாபம் பெற்ற நட்சத்திரம் இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா பரம்பரையாக அப்பா அவங்க அப்பாவோட சாபம் வாங்கியிருப்பார். நீங்கள் அப்பாவோட சாபம் வாங்குவீங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை சாபம் விடுவீங்க. இப்படி பரம்பரையாக வரக்கூடியது தான் குரு சாபம். சந்திர பகவான் வாரத்தில் 2வது நாள் 3வது வீட்டிலே நேசம் ஆவார். தைரிய வீரியஸ்தானத்திலே லாபஸ்தானாதிபதி நேசமாக செல்லும்போது மூத்த உடன் பிறந்தவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களிடம் நீங்கள் மரியாதையாக இருக்கணும். அவங்க உதவியை எதிர்பாருங்க. அவங்களுக்கு பணங்காசு உதவி செய்யுங்க. மூத்தவர்களை அனாவசியமாக டேங்கிறது வாடாங்கிறது, மூத்தவர்கள் மன நோகிற மாதிரி பேசுறது கன்னிராசி என்பர்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும். 3வது வீட்டிலே கோச்சாரத்திலே சந்திரன் வரும்போது கண்டிப்பாக நல்ல முயற்சிகள் வெற்றியாகும். புதிய முயற்சிகள் செய்யலாம். உங்களுக்கு லாபாதிபதி 3வது வீட்டிலே செல்லும்போது எவ்வளியிலும் லாபம் உண்டு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சந்திரமங்கல யோகம். செவ்வாய் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலிருந்து சந்திரனை பார்வை செய்யும்போது சந்திரமங்கல யோகம் மிகச்சிறப்பாக வேலை செய்யும். வீடு சார்ந்து சொத்துக்கள் சார்ந்து வண்டி வாகனங்கள் சார்ந்து ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை தீர்க்கறதுக்கான வழிவகை பார்க்கலாம். ஏதாவது கடன் இருந்துச்சுன்னா கடனை கட்டுறதுக்கு வாய்ப்பு பார்க்கலாம். சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் மூலம் கடன் இருந்தால் கடனை கட்டுவதற்கு வழிவகை தேடலாம். 3வது வீட்டிலே சந்திரன் செல்லும் போது செவ்வாய் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் நின்று பார்வை செய்கிறார். அப்போ கடனை கொடுத்தீங்கன்னா முழுசும் கடன் தீரும். உடல் ஆரோக்கியம் சார்ந்து முயற்சி எடுக்கலாம். இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்குது, நல்ல டாக்டரை பார்க்கலாம். நல்ல மருத்துவம் பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியாகும். 26ஆம் தேதி வரை நல்ல முயற்சிகள் செய்யுங்க, கண்டிப்பாக வெற்றியாகும். 27, 28, 29 4வது வீட்டிற்கு சந்திர பகவான் செல்வார். சுகஸ்தானத்திற்கு சந்திர பகவான் செல்லும்போது சிலர் இடம் மாற்றம் தேடி இடம் மாற்றத்திற்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னா 27, 28, 29 இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளலாம். அது வீடு மாறக்கூடியதாக இருந்தாலும் சரி, வேலை தொழில் ரீதியாக இடம் மாறக்கூடியதாக இருந்தாலும் சரி. சுகஸ்தானத்திலே சந்திர பகவான் செல்லும்போது சிலருக்கு சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரி உடல் உபாதைகள் அவ்வப்போது போகும். இருந்தாலும் சளி பிடிச்சிக்கிச்சு இரும்புறது அந்த மாதிரியும் இருக்கும். சுகஸ்தானத்திலே சந்திரன் செல்லும்போது சாப்பிடும்போது கவனமாக இருக்கணும். நல்லா உரண்டையாக பிடிச்சி கப்புன்னு வாயில் போட்டிங்கன்னா தொண்டையில் போய் அடைச்சிக்கும். 4வது வீட்டிலே சந்திர பகவான் செல்லும்போது நேரத்துக்கு நன்றாக சாப்பிடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. சந்திர பகவான் 29ஆம் தேதி அதாவது புதன்கிழமை உத்திராட நட்சத்திரத்தில் செல்வார். அன்று பார்த்தீங்கன்னா முழுவதும் பௌர்ணமி யோகம். உத்திராட நட்சத்திரம் குரு சாபம் பெற்ற நட்சத்திரம். இப்போ குரு உங்களுக்கு 11வது வீட்டிலே மேற்கே அஸ்தமனமாக குருவும் சூரியனும் இருக்கிறார்கள். சந்திர பகவான் பௌர்ணமி யோகத்தில் செல்லும்போது குரு பூர்ணிமா யோகம். முன்னோர்கள் இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்கக்கூடியவர்கள் கொடுக்கலாம். இறந்த முன்னோர்களுடைய சமாதியை வழிபடலாம். பெற்றோர்கள் பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கலாம். இப்போ அந்த நாளில்
நீங்கள் வந்து பெற்றோர்கள் பெரியோர்கள் கோவப்படுற மாதிரி, அவங்க வந்து வேதனைப்படுற மாதிரி நீங்கள் வந்து நடந்து கொண்டீர்கள் என்றால், பெற்றோர்கள் பெரியோர்கள் சாபம் விட்டாங்கன்னா உங்களை மட்டும் இல்லை, உங்கள் தலைமுறையே பாதிக்கும். ஏன்னா கன்னிராசியில் குரு சாபம் பெற்ற நட்சத்திரம் ஒன்று இருக்கிறது. உங்களுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் குரு சாபம் பெற்ற நட்சத்திரம் ஒன்று இருக்கிறது. அதனால் வந்து உங்கள் வம்சம் வாழையடி வாழையாக நன்றாக வாழ வேண்டும், சௌக்கியமாக இருக்க வேண்டும், நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக பெற்றோர்களிடம் அப்பாவிடம் ஆசீர்வாதம் வாங்குங்க. அதற்கப்புறம் தான் உங்களுக்கு பிடிச்சா ஆசிரியரிடம் போய் வாங்கலாம், பெரியவர்களிடம் போய் வாங்கலாம். அப்பா தான் முதல். அப்பா மனம் நோகிற மாதிரி அன்னைக்கு வந்து நடந்து கொள்ளாதீங்க. கன்னி ராசிக்கு 5வது வீட்டிலே குரு பூர்ணிமா யோகம், பௌர்ணமி யோகம் ஏற்படும் போது இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்து முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.